Good morning to all. Today நம்ம பார்க்க போகிறது hair wedge. hair wedge. hair wedgeங்கிறது என்னன்னா V shaped glass plate. அதாவது ரெண்டு கிளாஸ் பிளேட் எடுத்துப்போம். இந்த மாதிரி ரெண்டு கிளாஸ் பிளேட். ஸோ அதை வந்து ஒரு பக்கம் டை பண்ணிடுவோம் பேட் போட்டு, ஒரு பக்கம் நம்ம என்ன திக்னஸ் கண்டுபிடிக்கிறோமோ அந்த திக்னஸ் கண்டுபிடிக்கிட்டு வயராக இருந்தாலும் சரி அல்லது பேப்பராக இருந்தாலும் சரி அதை இன்னொரு பெட்ஜில் வச்சுருப்போம். இந்த பக்கம் பேண்டு, இந்த பக்கம் அந்த திக்னஸ் கண்டுபிடிக்க பொருள் வச்சுருவோம். வச்சுட்டு இந்த பக்கம் பேண்ட் போட்டோம்னா என்ன பண்ணுவோம், ஒரு வி ஷேப் ஃபார்ம் ஆகும். அதிலிருந்து நம்ம இதுக்கு பேர் தான் வெஜ் ஷேப்டு, ஏர் வெஜ் ஷேப்டு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது எப்படி சொல்லலாம் அப்படின்னாங்களே, வெஜ் ஷேப்டு ஏர் வெஜ், வெஜ் ஷேப்டு வெஜ் மீன்ஸ் வி ஷேப்டு, வெஜ் ஷேப்டு, வெஜ் ஷேப்டு ஏர் ஃபிலிம் enclosed in between two glass plates is called hair wedge. அவ்வளோதான். வெஜ் ஷேப்டுனா வி ஷேப்டு கிளாஸ் பிளேட்டுக்குள்ள வி ஷேப்டு hair film enclosed in between two glass plates is called hair wedge. அவ்வளோதான், சரியா? ஸோ எப்படி இருக்கும் அப்படின்னாக்கல, இதுதான் வி ஷேப்டு. இது வந்து தீட்டா ப்ரொடியூஸ் ஆகும். ரெண்டு கிளாஸ் பிளேட், இது ஒரு கிளாஸ் பிளேட்டு, இது ஒரு கிளாஸ் பிளேட்டு. இந்த இடத்துல பேண்ட் போட்டிருப்போம், இதுக்கு ஓன் பேர் வச்சுப்போம். இந்த இடத்துல பேண்ட் போட்டிருப்போம், சரியா? இங்கே தான் வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோமோ அந்த ஷீட்டை வந்து ஷீட்டோ அல்லது வயரை வச்சுருப்போம். ஸோ இந்த மாதிரி வச்சுருந்தாங்களே வி ஷேப்டு ஏர் ஃபிலிமில் ரெண்டு ரேஸ் வந்து பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும். அதனால் நமக்கு என்னது தீட்டா. ஸோ இது வந்து பேண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இது nth பேண்டு, இது n+1, இது n+2, n+3 எக்ஸட்ரா அப்படியே போயிட்டே இருக்கும். இங்கே தான் வந்து பார்த்தோன்னாக்கில் என்ன பண்ணோம், லைட் ரேஸ் வந்து விழும், சரியா? லைட் ரேஸ் வந்து நம்ம என்ன லைட் வந்து யூஸ் பண்ணுவோம், ஏதோ ஒரு லைட்டு, சோடியம் மோனோக்ரோமேட்டிக் லைட் எதோ இருந்தாலும் சோர்ஸ் தான் லைட் ரேஸ் வந்து என்ன பண்ணோம், அப்படியே இந்த கிளாஸ் பிளேட் மேலே விழும், சரியா? கிளாஸ் பிளேட் மேலே விழும், பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி போகும், சரியா? பார்ட்டிலி பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி போகும், மீதி பார்ட்டிலி வந்து பாதி வந்து என்ன பண்ணும், அப்படியே உள்ளார போகும், சரியா? உள்ளார ட்ரான்ஸ்ஃபர் ஆகி உள்ளார போகும். ஸோ இது ரெண்டு கிளாஸ் பிளேட்டுக்கு இடையில ஏர் கேப்பு, சரியா? இது ஒரு கிளாஸ் பிளேட்டு, இது ஒரு கிளாஸ் பிளேட்டு, ரெண்டுக்கு இடையில ஏர் கேப் இருக்கும். ஸோ இந்த ஏரில் போயிட்டு இது பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி இப்படி போகும். அப்புறம் இந்த கிளாஸ் வழியாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகி அப்புறம் இந்த ஏர் கேப்பில் போயிட்டு இந்த கிளாஸில் படும் லைட்டு, சரியா? பட்டு இது ரிஃப்ளெக்ட் ஆகி என்ன பண்ணும், இப்படி போகும், சரியா? இந்த ரெண்டு ரேஸும் வந்து பார்த்தோன்னாக்கல போயிட்டு இருக்குது. இதுதான் வந்து இன்டர்ஃபரன்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இன்டர்ஃபரன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும்போது பார்த்தோன்னாக்கல ஆல்டர்னேட்டாக டார்க் அண்ட் பிரைட் பிரிஞ்சஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இது ஒரு டார்க் பிரிஞ்சஸ் அப்படின்னாக்கல இது பிரைட் பிரிஞ்சஸாக இருக்கும், இல்லை இது டார்க் பிரிஞ்சஸ்னால் இது பிரைட்டாக இருக்கும், சரியா? ஸோ இது டார்க்னே வச்சுக்கலாம். இந்த வெள்ளையாக இருக்கிறது டார்க்னு வச்சுனாக்கல, இந்த க்ரீனாக இருக்கிறது பிரைட் பிரிஞ்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போது இது ஒரு டார்க் பிரிஞ்சஸ், இது ஒரு பிரைட் பிரிஞ்சஸ், இது ஒரு டார்க் பிரிஞ்சஸ், இது ஒரு பிரைட் பிரிஞ்சஸ், அப்படி எக்ஸட்ரா மாறி ஆல்டர்னேட்டாக ஸோ மெனி பிரிஞ்சஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இதுக்கு பேர் தான் ஹேர் வெஜ்ஜு, சரியா? ஸோ இந்த மாதிரி இருக்குது அப்படின்னாக்கல இது எப்படி நம்ம தியரிட்டிக்கலாக வந்து நம்ம கால்குலேட் பண்ணுவோம் ஹேர் வெஜ்ஜை அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னாக்கல. ஸோ இதுக்கு வந்து பார்த்தோன்னாக்கல இந்த மாதிரி ஒரு ஃபிகரை வந்து ட்ரா பண்ணிப்போம். இது nth பேண்டு, இது n+1 பேண்ட். இது தீட்டா. ஸோ இங்கேருந்து இதனுடைய டிஸ்டன்ஸு எக்ஸு, இதுலேருந்து இது வரையும்
இந்த பாயிண்ட்டுக்கு பேர் ஓ, இதுலேருந்து இது வரையும் எக்ஸு nth பேண்டு. ஸோ இதுலேருந்து இது வரையும் பீட்டா. இதுலேருந்து என்னோட டிஸ்டன்ஸ் வந்து பீட்டா. இது எக்ஸு, இது பீட்டா. இந்த டிஸ்டன்ஸு பீட்டா, இந்த டிஸ்டன்ஸு எக்ஸ். இதுலேருந்து இது வரையும் எக்ஸு, இதுலேருந்து இது வரையும் பீட்டா. சரியா? nth பிரிஞ்சஸ் எக்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்குது ஃப்ரம் ஓ காண்டாக்டில் இருந்து. ஸோ ஃப்ரம் ஓ காண்டாக்ட்லேருந்து n+1 பிரிஞ்சஸ் வந்து எக்ஸ் ப்ளஸ் பீட்டாங்கிற டிஸ்டன்ஸில் இருக்குது. இந்த மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணிப்போம். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுது, ரெண்டு ரேஸும் இன்டர்ஃபரன்ஸ் எப்படி நடக்குதுன்னு சொன்னோம். இந்த மாதிரி ரெண்டு ரேஸ் போகுது, பட்டு ஏரில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுது. இன்னொரு பாதி வேவு என்ன பண்ணுது, உள்ளே போயிட்டு ஏரில் போயிட்டு இங்கேயும் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுது. இந்த ரெண்டு வேவ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கில் என்ன பண்ணோம், இன்டர்ஃபரன்ஸ் வந்து குறுக்கிட்டுக்கும். இன்டர்ஃபரன்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணோம். அதனால பிரைட் அண்ட் டார்க் பிரிஞ்சஸ் இந்த மாதிரி ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி நம்ம இதுக்கு வந்து எடுத்துட்டோம். ஸோ இப்போ இந்த மாதிரி இருந்ததுனாக்கில் இந்த ரெண்டு பிரிஞ்சஸும் பட்டு இந்த மாதிரி போகுது அப்படின்னாக்கில் இந்த ரெண்டு பிரிஞ்சஸ்க்குள்ள இடைவெளியில் பாத் டிஃப்ரென்ஸ் வந்து கால்குலேட் பண்ணுவோம். இந்த பாத் டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்குனாக்கில் 2 mu t cos r equal to n lambda. 2 mu t cos r equal to n lambda. r வந்து ரெஃப்ராக்டிவ் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கில் இந்த ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கில் மியூ அப்படிங்கிறது என்னது 1. இதுக்கு பேர் என்னது ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்னு இதை சொல்கிறோம். ஸோ மியூங்கிறது, அதனால் மியூவோட வேல்யூ வந்து 1. மியூவோட வேல்யூ வந்து 1. இதான் ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்னு சொல்லுவோம். இன்சிடென்ஸ் ஆங்கிள் இங்கே போயிட்டு இந்த விழுவுது இல்லையா, இந்த ஆங்கிள் இது போயிட்டு இந்த லைட் விழுக்கூடிய இந்த ஆங்கிள், இது பேர் தான் இன்சிடென்ஸ் ஆங்கிள். இந்த இன்சிடென்ஸ் ஆங்கிள் வந்து வெரி ஸ்மால். இன்சிடென்ஸ் ஆங்கிள் வெரி ஸ்மால். அதனால என்ன பண்ண, இன்சிடென்ஸ் ஆங்கிள் ஸ்மால்னா இந்த ரெஃப்ராக்டிவ் ஆங்கிள் ஆல்சோ ஸ்மால். ரெஃப்ராக்டிவ் ஆங்கிள் ஆல்சோ ஸ்மால். அது ஸ்மால்னா இது ஸ்மாலாக இருக்கும், அதான் சரியா. ரெஃப்ராக்டிவ் ஆங்கிள் ஆல்சோ ஸ்மால். அதனால் ரெஃப்ராக்டிவ் ஆங்கிள் ஸ்மாலுங்கிறதுனால என்னது, ரெஃப்ராக்டிவ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு எடுப்போம். வெரி ஸ்மாலுங்கிறதுனால 0 அப்படின்னு எடுப்போம். இப்போ இந்த 0 கொண்டு போயிட்டு இந்த காஸ் ஆருக்கு பதிலாக போடலாம். காஸ் ஆருக்கு பதிலாக போட்டோம்னாக்குள்ள என்னது காஸ் 0ன்னு கிடைக்கும். காஸ் 0வோட வேல்யூ என்னது 1. சரியா? இதெல்லாம் கொண்டு போயிட்டு இதில் சப்ஸ்டிட் பண்ணுவோம். ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கோ. ஸோ சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னாக்கல 2 மீக்கு பதிலாக என்னது 1 t அப்படியே தான் இருக்கும். காஸ் ஆருக்கு பதிலாக என்னது 1 ஈக்குவல் டு n லேம்டா. இப்போ 1 எல்லாம் பெருக்குன்னா இது 2tன்னு கிடைக்கும். 2t ஈக்குவல் டு n லேம்டா. ஸோ இது ஈக்குவேஷன் நம்பர் 2 அப்படின்னு வச்சுக்கோ. சரியா? ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுக்கோ. இப்போ வந்து டார்க் nth பேண்ட் எடுத்துப்போம். இதுதான் nth பேண்ட். சரியா? nth டார்க் பேண்ட் அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணுவோம். ஸோ nth டார்க் பேண்ட் டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணி இது எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ nth டார்க் பேண்ட் எடுத்துப்போம். nth டார்க் பேண்ட் எடுத்துப்போம் அப்படின்னாக்கல இது வந்து எவ்வளோ தொலைவில் இருக்குது. ஸோ nth டார்க் பேண்ட் எக்ஸ்ட்ரா டிஸ்டன்ஸில் இருக்குது. சரியா? ஸோ அதனால் நம்ம இங்கே வந்து எப்படி எழுதுவோம் அப்படின்னாக்கல tan theta ஈக்குவல் டு என்னன்னு எழுதலாம். tan theta ஈக்குவல் டு என்னது எதிர்பக்கம் அடிப்பக்கம். சரியா? எதிர்பக்கம் என்று இதனுடைய திக்னஸ் வந்து நம்ம டி அப்படின்னு வச்சுக்கலாம். சரியா? என்னுடைய திக்னஸை டீன்னு வச்சுப்போம். இந்த ஏர் கேப் திக்னஸ் தான் டி. சரியா? ஸோ tan theta ஈக்குவல் டு எதிர்பக்கம் டிவைடட் பை அடிப்பக்கம். காரணத்தை யூஸ் பண்ண மாட்டோம் tan thetaவுக்கு. சரியா? ஸோ அதனால் எதிர்பக்கம் பை அடிப்பக்கம். ஸோ அதனால் டி பை எக்ஸ். tan theta ஈக்குவல் டு டி பை எக்ஸ் அப்படின்னு இருப்போம். இங்கே வந்து tan theta என்னது, தீட்டா வந்து வெரி ஸ்மால் பண்ண சொல்லிட்டோம். ஸோ அதனால் tan theta ஆல்சோ என்னது தீட்டா வெரி ஸ்மால். ஸோ அதனால் tan theta ஈக்குவல் டு என்னது
ஸோ tan theta equal to theta அப்படின்னு எடுத்துப்போம். ஏன்னா theta வந்து வெரி ஸ்மாலுங்கிறதுனால tan theta equal to theta எடுத்துப்போம். ஸோ அப்போ tan thetaக்கு பதிலாக என்னன்னு போடுவோம், theta அப்படின்னு போடுவோம். ஸோ tan thetaக்கு பதில் thetaன்னு போட்டோம்னா theta equal to t by x அப்படின்னு கிடைக்கும். t by xன்னு கிடைக்கும். ஸோ ஃபைனலாக நம்ம என்ன பண்ணலாம், t அதே இடத்துல வச்சுக்கோ, சரியா, t இங்கே வச்சுக்கோ. ஸோ t அதே இடத்துல வச்சுட்டு எக்ஸ் வந்து டிவைடில் இருக்குது, டிவைட் டைம் ஈக்குவலுக்கு வந்து பார்க்க போனால் மல்டிபிள் ஆகும். ஸோ t ஈக்குவல் டு எக்ஸு தீட்டா அப்படின்னு கிடைக்கும். இதை மாற்றி எழுதிக்கோ, t ஈக்குவல் டு எக்ஸு தீட்டா அப்படின்னு எழுதிக்கோ, சரியா. t ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு தீட்டா, இது ஈக்குவேஷன் நம்பர், இது 1, இது 2, ஈக்குவேஷன் நம்பர் 2. ஸோ செகண்ட் ஒன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கல nth plus டார்க் பேண்டை கால்குலேட் பண்ணுவோம். n plus 1th டார்க் பேண்டை. ஸோ இது கொண்டு போய் எப்படின்னா ஈக்குவேஷன் நம்பர் 2 இருக்கு இல்லையா, 2 கொண்டு போயிட்டு, சாரி இது 2 இங்கே போட்டோம், இது 3, ஈக்குவேஷன் நம்பர் 3 கொண்டு போயிட்டு 2ல் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுவோம். 3 2ல் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணோம்னாக்கல ஈக்குவேஷன் 3 சப்ஸ்டியூட் இன் ஈக்குவேஷன் 2, சரியா. ஸோ 3 கொண்டு போய் 2ல் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ 2t இதான் 2t. இதுக்கு பதிலாக டீக்கு பதிலாக xt, அதனால் இந்த டீக்கு பதிலாக எக்ஸு தீட்டா ஈக்குவல் டு 2t ஈக்குவல் டு n இன்ட்டு லேம்டா. ஸோ இதுதான் அது, சரியா. ஸோ இது வந்து nth டார்க் பேண்டுக்கு, சரியா. nth டார்க் பேண்டுக்கு nth டார்க் பேண்டு இந்த மாதிரி கிடைக்கும், சரியா. ஈக்குவேஷன் 4ன்னு வச்சுக்கோ. இதே மாதிரி சிமிலர்லி n plus 1th டார்க் பேண்டு, சிமிலர்லி n plus 1th டார்க் பேண்டு, சிமிலர்லி n plus 1th டார்க் பேண்ட். ஸோ n plus 1th டார்க் பேண்ட் கால்குலேட் பண்ணால் இதே தான், சரியா. இங்கே எக்ஸுங்கிறது வந்து இது, இதுலேருந்து இது டிஸ்டன்ஸு. அப்போ நம்ம n plus 1ங்கிறது டார்க் பேண்டு இதுலேருந்து இது வரையும். அப்போ இதுலேருந்து இந்த டிஸ்டன்ஸாக எழுதிக்கணும். அப்போ எக்ஸு, இந்த டிஸ்டன்ஸ் பீட்டா. அப்போ n plus 1க்கு பதில் என்ன போடலாம், எக்ஸு ப்ளஸ் பீட்டா, சரியா. இந்த எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் ப்ளஸ் பீட்டான்னு போட்டுக்கலாம். தீட்டா அப்படியே தான் வரும். ஈக்குவல் டு இங்கே என்னங்கிறது வந்து இது இந்த இடத்துல என்னது n plus 1, அதனால் என்னக்கு பதிலாக n plus 1 இன்ட்டு இந்த லேம்டா, சரியா. ஸோ இதான் n plus 1த்தோட டார்க் பேண்டோட ஈக்குவேஷன், சரியா. இதை அப்படியே மல்டிபிள் பண்ணு, 2x into theta 2x theta plus 2 beta into theta 2 beta theta equal to n into lambda n lambda plus n into lambda, சரியா, plus 1 into lambda என்னது lambda தான் கிடைக்கும், சரியா. n lambda plus lambda அப்படின்னு கிடைக்கும். இப்போ இந்த ஈக்குவேஷன் இது இருக்கு, இது ஈக்குவேஷன் நம்பர் எப்படி வச்சுக்கிறேன், 4 5 வச்சுக்கோ, 5, equation number 5. So equation number 5 4 subtract பண்றேன், சரியா. So equation 5 subtract from 4, சரியா. equation 5 subtract from 4, சரியா. 5 கொண்டு போயிட்டு 4 வந்து subtract பண்றேன், சரியா. அப்படி சப்ட்ராக்ட் பண்ணாங்கல 4 ஈக்குவேஷன் அது இது. ஸோ இங்கே எழுதிக்கிறேன் 2x theta 2x. ஸோ சைடில் எழுதிக்கோ, டிஸ்டர்பன்ஸ் இருக்குது. ஸோ 4லேருந்து 5 சப்ட்ராக்ட் பண்ணுறேன். ஸோ ஈக்குவேஷன் 4 5 minus 4, சரியா. ஈக்குவேஷன் 5 minus 4, சரியா. 5 4 சப்ட்ராக்ட் பண்ணுறேன். அப்போது 4 வந்து என்ன பண்ணுறேன், இங்கே எழுதிக்கிறேன் 2x theta ப்ளஸ் எதுவுமே இல்லை, ஈக்குவல் தான் இருக்குது, அதனால் ஈக்குவல் போட்டுக்கோ, n லேம்டா போட்டுக்கோ, வேறு எதுவும் இல்லை, அவ்வளோதான், சரியா. ஸோ சப்ட்ராக்ட் பண்ணும்போது மைனஸ் பண்ணுவோம், சரியா. ஸோ இது மைனஸ், இது ப்ளஸ்ஸு, இது கேன்சல் ஆயிரும். அதே மாதிரி இங்கே இது மைனஸ், இது ப்ளஸ்ஸு, இது கேன்சல் ஆயிரும். ஃபைனலாக என்ன 2 பீட்டா ஈக்குவல் டு லேம்டான்னு இருக்கும். ஃபைனலாக 2 பீட்டா தீட்டா ஈக்குவல் டு லேம்டா அப்படின்னு கிடைக்கும், சரியா. ஸோ இப்போது நமக்கு பீட்டா தான் தேவை அப்படின்னாக்கல
பீட்டா ஈக்குவல் டு என்ன பண்ணலாம், மீதெல்லாம் அந்த பக்கம் கொண்டு போயிடலாம். சரியா, பீட்டா ஈக்குவல் டு லேம்டா பை 2 தீட்டா, லேம்டா பை 2 தீட்டா அப்படின்னு வச்சுக்கலாம். சரியா, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம திக்னஸ் கண்டுபிடிப்போம். சரியா, நம்ம அப்ளிகேஷன் படி இது வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, நம்ம ஒரு தின் ஃபாயில் ஷீட்டு இல்லைன்னா சின்ன ஒரு சின்ன முடியோ அல்லது வயரோ, சின்ன மைக்ரோ வயரோ நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னாக்கூட அதை கால்குலேட் பண்ணோம் திக்னஸை, அதுக்காக வேண்டி இப்படி யூஸ் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி சரியா, அதே மாதிரி ஸோ இதே மாதிரி வச்சுப்போம். சரியா, வி ஷேப்டு. ஸோ இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கல இந்த முடியை வச்சுக்கலாம். இதுக்கு வந்து ஒரு டயாமீட்டர் இருக்கும். சரியா, இது டி டயாமீட்டர் வச்சுக்கலாம். இது தீட்டா, இது டிஸ்டன்ஸ் வந்து எல். சரியா, ஸோ இந்த மாதிரி கால்குலேட் பண்ணுவோம். அப்போ டேன் தீட்டா இருக்குது அப்படின்னாக்கல டேன் தீட்டா. சரியா, இங்கே எழுதுன மாதிரியே. சரியா, டேன் தீட்டான்னு எப்படி இங்கே எழுதணுமோ அதே மாதிரி டேன் தீட்டா ஈக்குவல் டு என்னது, டி பை எல் அப்படின்னு எழுதலாம். டேன் தீட்டா வெரி ஸ்மால், அதனால டேன் தீட்டா ஈக்குவல் தீட்டான்னு எடுத்துக்கலாம். தீட்டா ஈக்குவல் டு டி பை எல் அப்படின்னு எடுத்துப்போம். இப்போ என்ன பண்ணலாம், இந்த தீட்டாக்கு பதிலாக இந்த தீட்டாக்கு பதிலாக டி பை எல்னு சொல்லிட்டு இதை சப்ஸ்டிட் பண்ணலாம். இது ஈக்குவேஷன் நம்பர் 4 5, இது ஈக்குவேஷன் நம்பர் 6ன்னு வச்சுக்கோ. சரியா, இது ஈக்குவேஷன் நம்பர் 7ன்னு வச்சுக்கோ. சரியா, ஈக்குவேஷன் நம்பர் 7ன்னு வச்சுக்கோ. ஸோ 7 கொண்டு போயிட்டு 6ல் சப்ஸ்டிட் பண்ணு. ஈக்குவேஷன் 7 சப்ஸ்டியூட் இன் ஈக்குவேஷன் 6. அப்படி சப்ஸ்டிட் பண்ண அப்படின்னாக்கல பீட்டா ஈக்குவல் டு லேம்டா பை 2, பதில் தீட்டாக்கு பதில் என்னன்னு போடலாம், 2 தீட்டா. சரியா, ஸோ 2 இன்ட்டு தீட்டாக்கு பதிலாக டி பை எல் அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணோம். சரியா, இதெல்லாம் என்ன பண்ணோம், அப்படியே இந்த இடத்துக்கு வரும். ஸோ அந்த மாதிரி வந்தது அப்படின்னாக்கல இல்லை அப்படியே இந்த இடத்துக்கு வரும். ஸோ பீட்டா ஈக்குவல் டு லேம்டா பை 2dl. சரியா, ஸோ அப்படி இல்லைனாக்கல எல் லேம்டா அல்லது லேம்டா எல் பை 2d இப்படின்னு வந்து கிடைக்கும். ஸோ இதான் வித் ஆஃப் தி பிரிஞ்சு. பீட்டாங்கிறது வந்து வித் ஆஃப் தி பிரிஞ்சு, லேம்டாங்கிறது வேவ் லென்த் ஆஃப் தி லைட் சோர்ஸ். சரியா, ஸோ பீட்டா width of the fringe, lambda wavelength of the monochromatic light in a source wavelength of the light அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபைனலாக இப்படி தான். சரியா, வெஜ் ஷேப் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது, ஸோ இதில் இருக்கக்கூடிய டின் ஷீட்டோட டயாமீட்டர் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னாக்கல இப்படி தான் கால்குலேட் பண்ணுவோம். சரியா, இப்போ நமக்கு டி தான் வேணும், திக்னஸ் டி தான் வேணும் அப்படின்னாக்கல என்ன பண்ணுவோம், டி அந்த பக்கம் கொண்டு வந்துட்டு, சரியா, டி அந்த பக்கம் வந்துட்டு லேம்டா எல் பை 2 பீட்டா, லேம்டா எல் பை 2 பீட்டா அப்படின்னு சொல்லி முடிச்சிருவோம். சரியா, டி இந்த பக்கம் டிவைடில் இருக்கு, இங்கே வந்தால் மல்டிபிள் ஆகும். ஸோ 2d இன்ட்டு பீட்டா எனக்கு வந்து பீட்டா வந்து மல்டிபிள் இருக்குன்னு போனால் எனக்கு டிவைட் ஆகும். ஸோ அப்போ தான் இந்த ஈக்குவேஷன் இப்படி கிடைக்கும். டி வந்து இங்கே வந்தாலும் பீட்டா இங்கே போயிடும். சரியா, ஸோ ஃபைனலாக வந்து நமக்கு இப்படி தான் கிடைக்கும். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கல ஏர் வெஜ். சரியா, ஸோ இப்படி தான் ஏர் வெஜ். இதனுடைய அப்ளிகேஷன் என்ன அப்படின்னாக்கல தின் ஷீட், ஒரு பேப்பரோட திக்னஸை கால்குலேட் பண்ணலாம். சரியா, அப்படி இல்லைன்னா ஒரு கிளாஸ் பிளேட் இருக்குன்னு வச்சுக்கோ. அந்த கிளாஸ் பிளேட்டு இது வந்து பிளானாக இருக்குதா இல்லையா, நல்லா சர்ஃபேஸ் பிளானாக இருக்கா இல்லையா, அதை கூட கால்குலேட் பண்ணலாம். சரியா, ஸோ அல்லது சின்ன முடியோட திக்னஸ் நம்ம கால்குலேட் பண்ண முடியாது, ஒரு ஸ்குருகேஜாலேயோ மைக்ரோமீட்டராலேயோ கால்குலேட் பண்ண முடியாது. ஸோ அதெல்லாம் கால்குலேட் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகும் ஏர் வெஜ். ஸோ தேங்க்யூ.